10 ரூபா கொடுத்து ஒரு லாட்ரி வாங்கி 1000 கோடி ரூபா அந்த லாட்டரியில உங்களுக்கு பரிசு விழற மாதிரி தான். என்னன்னா ஒரு நல்ல செய்தி, இந்த லாட்டரி வாங்குற அத்தனை பேருக்கும் பரிசு. நீங்க மொத்தமா ஒரு 4-5 மணி நேரம் ஒரு 2-3 சத்சங்கம் ஸ்ரத்தையோடு இந்த காலத்தை பற்றி புரிந்து கொண்டீர்களானால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய சத்சங்கங்கள் வெறும் வார்த்தை அல்ல, அனுபூதியின் வெளிப்பாடு. என் உயிர் என்னவாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ, என்ன ஃப்ரீக்வன்சில இருக்கோ, என்ன வைப்ரேஷன்ல இருக்கோ, அதை உங்களுக்கு திறந்து வைக்கின்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் சென்று இயங்கும் பொழுதே இந்த உணர்வும் உங்களுக்குள் மலர்ந்து இதே அனுபூதியை நீங்கள் அனுபவிக்க துவங்குகிறீர்கள். ஆழ்ந்து கேளுங்கள். என்னுடைய வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல, நான் இருக்கிற அந்த அனுபூதி நிலை, அந்த எண்ண அலை, அந்த அதிர்வலையை இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற சக்தி பாதம், சக்தினி பாதம். அதனால ஒரு 4-5 மணி நேரம் சின்சியரா உட்காந்து இட்ஸ் ஆல் கோயிங் அபவ் த ஹெட் அப்படின்லாம் ஒதுக்கி தள்ளாமல் 4-5 மணி நேரம் ஸ்ரத்தையோட இந்த காலத்தை பற்றிய பரம சத்தியங்கள் ரொம்ப அழகா வரலாற்று பதிவுகளோடு. ஐயா, இப்ப நீங்கெல்லாம் பல பேர் இந்த வேற வேற நாடுகளுக்கு போய், வேற வேற ஊர்களுக்கு போய், வேற வேற கோயில்களுக்கு போய் டிராவல் விளாக் போடுறீங்க இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம புராணங்கள்ல வேற வேற லோகங்களுக்கு போய் பர்ஃபெக்டா அந்த டிராவல் விளாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்கய்யா. புராணங்கள் வரலாற்று உண்மை, பிரபஞ்ச வரலாறு, பொய் கலக்காத பிரபஞ்ச வரலாறு. கொஞ்சம் ஒரு சில மணி நேரம் ஸ்ரத்தையோட ஸ்பெண்ட் பண்ணணும். அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் உடப்பான் அப்படின்னு ஒதுக்கி தள்ளுறவங்களும் லூசர்ஸ். வாழ்வின் பேரதிர்ஷ்டத்தை இழக்கிறார்கள். சாமி சொல்லிட்டு எல்லாம் சரியாதான் இருக்கும், அதை அப்படியே நம்பலாம் அப்படின்னு மேம்போக்கான நம்பிக்கையை பெறுபவர்களும் சில நாட்களில் அந்த நம்பிக்கையை இழக்கிறார்கள். கேட்பதை ஆழ்ந்து உள்வாங்கி தன் அனுபூதியாக மாற்றிக்கொள்பவர்களே வெற்றியாளர்கள். அவர்களே என்னுடைய சரியான சீடர்கள். அதனால தயவு செய்து ஆழ்ந்து கேளுங்கள்.